வாக்கு வரலாறு. தமிழ்நாட்டில் 1952 இருந்து 2021 வரைக்கும் 16 சட்டமன்ற பொதுத் தேர்தல்கள் நடந்திருக்கு. இதுல 15 தேர்தல்கள்ல குறைந்தபட்சம் ஒரு தொகுதியிலாவது வெற்றி பெற்று வந்த இடதுசாரி கட்சிகள் ஒரே ஒரு தேர்தலில் மட்டும் ஒரு தொகுதி கூட ஜெயிக்காம போன சம்பவம் வரலாற்றுல பதிவாச்சு. அது எப்ப தெரியுமா? 1952 நடந்த முதல் பொது தேர்தலில் 62 தொகுதிகளை கைப்பற்றி காங்கிரசுக்கு அடுத்தபடியா 2வது பெரிய கட்சியா இருந்துச்சு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. அதுக்கு பிறகு 1957 4, 1962 2, 1967 சிபிஐ 2, சிபிஎம் 11, 1971 சிபிஐ 8, சிபிஎம் 0, 1977 சிபிஐ 5, சிபிஎம் 12, 1980 சிபிஐ 9, சிபிஎம் 11, 1984 சிபிஐ 2, சிபிஎம் 5, 1989 சிபிஐ 3, சிபிஎம் 15, 1991 சிபிஐ 1, சிபிஐஎம் 1, 1996 சிபிஐ 8, சிபிஎம் 1, 2001 சிபிஐ 5, சிபிஎம் 6, 2006 சிபிஐ 6, சிபிஎம் 9, 2011 சிபிஐ 9, சிபிஎம் 10, 2021 சிபிஐ 2, சிபிஐஎம் 2. இப்படி திமுக அதிமுக கூட்டணியில் இடம்பெற்று குறைந்தபட்ச எண்ணிக்கையோடு சட்டமன்றத்தில் தங்களை உயிர்ப்போடு வச்சிட்டு இருந்த இடதுசாரி கட்சிகள் ஒரு தொகுதியில கூட ஜெயிக்காம போனது 2016 தேர்தலில் தான். திமுக அதிமுக இல்லாம 3வது பெரிய கூட்டணியை உருவாக்கும் முயற்சியா விஜயகாந்தின் தேமுதிக தலைமையில் மக்கள் நல கூட்டணி உருவாச்சு. தேமுதிக, மதிமுக, விசிக, தமாக கட்சிகளோடு சிபிஐ, சிபிஎம் கட்சிகளும் கைகோர்த்தாங்க. திமுக அதிமுக மாற்றுன்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க இந்த கூட்டணி பற்றி பேச்சாகவே இருந்துச்சு. ஆனா நினைச்சதொன்னு நடந்தது வேற ஒண்ணு. 234 தொகுதிகளில் தேமுதிக 105, மதிமுக 28, தமாக 26, விசிக 25, சிபிஐ 25, சிபிஎம் 25 தொகுதிகளில் போட்டி போட்டாங்க. தேர்தல் முடிவுல இடதுசாரி கட்சிகளுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த கூட்டணிக்கே கிடைச்சது 0 தான். ஆளுங்கட்சி அதிமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் எல்லாம் திமுக கூட்டணிக்கு முழுசா கிடைக்காம மக்கள் நல கூட்டணிக்கும், தனித்து போட்டி போட்டு ஒரு இடம் கூட வெற்றி பெறாத பாமகவுக்கும் பிரிஞ்சு போனதால அந்த தேர்தலில் மீண்டும் அதிமுகவே ஆட்சியை பிடிச்சது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில இருந்த வாக்கு சதவீதம் வெறும் 1% தான். அதிமுக 40.88%, திமுக கூட்டணி 39.40%. மக்கள் நல கூட்டணிக்கு உருவாகிறதுக்கு முன்னாடி தேமுதிக திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அதை பத்தி செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு கலைஞர் சொன்ன பதில் இன்னைக்கும் ட்ரெண்டிங். பாகில் எப்போது என்று இன்னும் முடிவாகவில்லை. சரி, மேட்ருக்கு வருவோம். 2011 19 சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சிருந்த இடதுசாரி கட்சிகளுக்கு 2016 தேர்தலில் 0 கிடைச்சதும் அடுத்த தேர்தலில் கம்பேக் கொடுத்தாங்க. மீண்டும் திமுக கூட்டணியில் சேர்ந்து 2 கட்சிகளும் தலா 6 இடங்களில் போட்டியிட்டு இரு கட்சிகளும் தலா 2 தொகுதியில் வெற்றி பெற்றாங்க. இடதுசாரி கட்சிகளுக்கு புது விடியலை கொடுத்துச்சு 2021 தேர்தல். இப்போ 2026 தேர்தலுக்கு அதே திமுக கூட்டணியில 2 கட்சிகளும் நீடிக்கிறாங்க. இந்த முறை விட்டதை பிடிக்கிறாங்களான்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.